الحمد لله كفى على عبادنا الذي مصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. عن أنس بن مالك رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய மஸ்ஜிதே முஹம்மதியா பள்ளிவாசல் கோட்டக்கரை கும்முடிப்பூண்டி இந்த பள்ளிவாசலின் சார்பாக உத்தம நபியின் மீலாது விழா நிகழ்ச்சி தொடர் பயான் 12 நாளாக நடைபெறுகின்றது. அந்த 12 நாட்களிலே இரண்டாவது நாட்களாக என்னை இந்த பள்ளியினுடைய நிர்வாகமும் ஹதரத் அவர்களும் அழைப்பு தந்திருக்கின்றார்கள். வல்ல ரஹ்மான் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக எல்லா விதமான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக இந்த விழாவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்களுக்கும் மேலும் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய சலாத்துக்கு பதிலை எதிர்பார்த்த வண்ணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் அவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அகிலும் வேக்கும் அன்னலாரின் அணுகுமுறை என்ற தலைப்பு கொடுத்திருக்கின்றார். ஆனா இப்ப நீங்க எல்லாம் ஹஜ்ரத் 9 மணி ஆகும்போது எப்படா ஹஜ்ரத் சீக்கிரம் முடிப்பாரு, வேலைக்கு போறவங்க எல்லாம் கும்பிடிக்குள்ள அதிகமா இருக்கிறாங்க. ஹஜ்ரத் கொஞ்சம் இழுத்துட்டாருன்னா காலையில வேலைக்கு போக முடியாது, தூக்கங்கள் வந்துடும். சில பேர் 8:30 மணிக்கு சாப்பிட்டு தூங்குறவங்கள இருக்கிறாங்க, சில பேர் 9 மணிக்கு தூங்குறவங்கள இருக்கிறாங்க, காலைல தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கின்ற நிலைமையே இருக்கிறாங்க. உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்து நாம அதிகமான முறையில நேரத்தை எடுத்துக்காம குறைந்த நேரத்தை எடுத்து விளக்கமான கருத்துக்கள் சொல்வதற்காக அப்படின்னா வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செய்யுங்க, சீக்கிரமா முடிக்கணும். நீங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க. நம்ம இரவு நேரத்துல காலையில எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகை தொழணும், அதுக்காக நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஆனா எங்க பார்த்தாலும் பாய்மார்களை விட தாய்மார்கள் தான் அதிகமாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் பயானுக்கு போன சொல்றாங்க. ஏன் இந்த பாய்மார்களுடைய உள்ளத்திலேயே உன்ன கவலை வரலன்னு நம்ம கவலையா இருக்குது. தாய்மார்களுடைய உள்ளத்துல கவலை கூட்டம் வந்துடுறாங்க. பாய்மார்கள் யோசிக்கிறாங்க எப்படா போனா நேரமாயிடணும்னு சொல்லிட்டு. சகோதரர்களே, நாமெல்லாம் சிந்திக்கிறோம். சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே 63 வருட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த 63 வருட காலங்களிலே அவர்கள் என்னென்ன அணுகுமுறையோடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அல்லாஹ் என்னை கடுமையான போக்கு உள்ளவர்களாகவும் எதுவரை வழி தவறு செய்பவர்களாகவும் அதே நேரங்களிலே அனுப்பவில்லை, மாறாக இறை நீதியாளராக எளியதாக எங்களை ஆடம்பரம் இல்லாதாக என்னை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றார் என்று பெருமானார் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அனுப்பியது ரொம்ப எளிமையா ஆடம்பரம் இல்லாம அணுகுமுறையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டு 63 வருட காலம் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹு யௌமல் ஆகிரி வ ஸக்கரல்லாஹு கஸீரா. உங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாம் வைத்து அல்லாஹுவை அதிகமாக ஆதரவு வைத்த நிலையில் இருக்கின்றோம். அதே நேரங்களிலே அல்லாஹ் தூதரிடம்
அழகிய முன்மாதிரியாக உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரிகள் உள்ளது. என்ன முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினார். எப்படி விஷயம்? நீங்க எல்லாம் கடை வச்சிருக்கிறீங்க எல்லாரும். ஒரு நபர் 9 மணிக்கு வரக்கூடிய நபர், 6 மணிக்கு வரக்கூடிய நபர், 9 மணிக்கு ஒரு ஊழியர் வந்து விட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏன்பா லேட் ஆகி போச்சு, உன் சம்பளத்தை போச்சுன்னு சொல்லுவாங்க. பெருமானார் சொல்றாங்க, இதே போல 9 மணிக்கு வரக்கூடிய ஊழியர் ஒருவர் அரை மணி நேரம் லேட்டாகி வந்துவிட்டால் பெருமானார் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் வசைபாட மாட்டார். என்ன செய்வார் சொன்னார், நேரடியாக அந்த கடிகாரத்தை அவர்கள் பார்ப்பார். அந்த கடிகாரத்தை பார்த்தவுடன் அவர் லேட்டாகி வந்திருக்கின்றார்களே, அவருடைய உள்ளத்திலே நாம் வந்தது டைமாகி லேட்டாகி விட்டது, தவறு செய்துவிட்டு என்று உள்ளத்திலே தோன்றும். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அப்படி இருக்கிறாங்களா? நம்ம சமுதாயத்தில் அப்படி இருக்கிறோமா? கடைக்கு வேலை செய்யறவங்க லேட்டாகி வந்துட்டா, என்னப்பா நீ என்ன பண்ற, ஏன் லேட்டாகி வர்ற, உனக்கு சம்பளத்தை பிடிச்சிடுவேன், இன்னொரு தடவை வேலைக்கு வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டத்திலே பெருமானாருடைய அணுகுமுறை 9 மணிக்கு வரக்கூடிய ஆளை அரை மணி நேரம் லேட்டாகி வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்டிக்க மாட்டார்கள், அவர்களை திட்ட மாட்டார்கள். நேராக அவர்கள் அந்த கடிகாரத்தினுடைய உள்ளே பார்ப்பார்கள். அவருடைய உள்ளங்களிலே எப்படி என்று சொன்னால், இது லேட்டாகி விட்டது, நாம் நாளையிலிருந்து சரியாக வர வேண்டும் என்று அவர்கள் உள்ளத்திலே தோன்றிவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த அணுகுமுறையை நீங்கள் கையாள் என்று சொன்னார். நாம் இந்த அணுகுமுறையை கையாண்டால் சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய ஊழியர்கள் கூட சிறப்பான முறையில் அவர்கள் இருப்பார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தமக்கு பணியாளராக எவரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணியாளராக எதுவும் இல்லை. மதீனாவை நோக்கி அவர்கள் வந்தார்கள். வந்தவுடன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு பணியாளராக, வேலைக்காரராக வந்தார். வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், அவர்கள் யாரு சொன்னார்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொன்னார், அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் ஒரு புத்திசாலியான ஆளு, சாதாரண புத்திசாலியான ஆளு, அவர்களை நாயகமே உங்களுக்கு ஊழியராக அனுப்புகின்றது என்று நபியிடத்துல கையை பிடிச்சு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்துல போகும்போதும் ஊர்ல இருக்கும் போதும் அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை கூட்டிக் கொண்டு செல்வார். சாப்பாடு வைப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகம் அவர்கள் ஒரு நாள் கூட என்னை கண்டித்ததில்லை. ஏன் இப்படி செய்கின்றார், ஏன் இப்படி செய்யவில்லை, ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று ஒரு நாள் கூட என்னை கண்டித்ததில்லை. ஆனால் அவர்களுடைய செய்கையின் மூலமாக நான் அனைத்தையும் தெரிந்து கொண்டேன், அவருடைய அணுகுமுறையின் காரணமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ அணுகுமுறைகள் இருக்கின்றது. ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக போறாங்க. ஒரு பெண்மணி தலையில குப்பையை கொட்டுறாங்க. ஒரு நாள் கொட்டினாங்க, விட்டாங்க. 2வது நாள் ஒன்றும் சொல்ல. 3வது நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யஹூதி பெண்மணி வீட்டுக்கு போய், என்னம்மா ஆச்சு, 2 நாளா குப்பையை கொட்டியே, நீங்க 3வது நாள் கொட்டினேன்னு கேட்டாங்க. நான் பண்ண செஞ்சு தெரியுமா? என் மேல தலையில குப்பையை தூக்கி கொட்டினா அவரை சும்மா விடுறதா? பஞ்சாயத்து வச்சிடலாம் சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய், என்னம்மா எப்படி இருக்கிற, உடனே சரியில்லைன்னு சொன்னோம்னே அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை இன்னைக்கு மறக்க முடியாது. மாற்றார்களிடத்துல கூட அணுகுமுறை எப்படி கையாண்டாங்க? நீ ஏமா கொட்டு, என் மேல கொட்டலாமா, உன்னை என்ன பண்ற பாரு, இப்படி எல்லாம் போல அந்த உடலே சரியில்லாமல் இருக்கும் போது கூட அவர்கள் கையாண்டார் என்று சொன்னால், மாற்றார்களிடத்துல கூட அவர்கள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையாண்டிருக்கிறார்கள். அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்க வீட்ல உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்க அல்லாஹ்வுடைய எல்லா மக்களை விட யாரும் ரசூலுல்லாஹ்வின் மீது உண்மையான பிரிய வைக்காதவரை அவர் பிரிய வைக்காத உண்மையான மூமினாக மாட்டார். பிரியண்டா எப்படி? எல்லாரும் பிரியன்றவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, தப்பா நினைக்காதுங்க. சாப்பாடு ஆக்கி ரசூலுல்லாஹ்வுக்கு யாசின் ஓதி பாத்தியா ஓதி தான் முடிஞ்சு போச்சு, இது பிரியன்னு நினைக்கிறாங்க. அது ஓதுங்க, யாசின் ஓதுங்க, பாத்தியா ஓது, எல்லாம் செய்யுங்க. பிரியண்டா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அணுகுமுறையில் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் பாத்திமாவுக்கும் அலிக்கும் திருமணம் முடிஞ்சு. முடிஞ்ச உடனே பாத்திமாவை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, இன்னன் நிஸா ஷயாதீனு வ குலிகுன லனா நஊது பில்லாஹி மின் ஷர்ரி வ ஷைத்தானி. பாத்திமாவை பார்த்து அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, பெண்கள்னா ஷைத்தானுடைய படைப்புல படைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பாத்திமா சொன்னாங்கன்னா, நாங்கள்லாம் ரைஹான் என்ற மலர்கள், நாங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு மனைவியாக யார் அமைய முடியும் சொல்லி உடனே பாத்திமா அழுந்துட்டு இருக்காங்க. அந்த வழியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு போறாங்க. பாத்திமாவுடைய அழுகை கேட்குது. கேட்கும் போது ரசூலுல்லாஹ் மதீனாவுல உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் போது யா ரசூலுல்லாஹ் பாத்திமா அழுகுறாங்க, என்னன்னு தெரியல. நேரா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பாத்திமா இடத்துல கேட்டாங்க, என்ன மகளே என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. கேட்கும் போது பாத்திமா சொன்னாங்க, அத்தா உங்க மருமகனார் அலி என்ன பார்த்து ஷைத்தானுடைய படைப்புல படைக்கப்பட்டவர்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இந்த பாத்திமா என்ற ரைஹான் என்ற மலர்கள், இந்த பாத்திமா என்ற ரைஹான் என்ற மலர் இல்லாவிட்டால் உங்களுக்கு மனைவியாக அமைய முடியும்னு சொன்னேன். அவரு சொல்லும் போது நான் கோபம் பண்ணல, நான் சொல்லும் போது அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல நாம் யோசிக்கணும். இந்த இடத்துல பள்ளியினுடைய தலைவர் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? எல்லா பெற்றோர்களும் யோசிக்கணும். நம்ம வீட்டுல இப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்திருந்தா நாம் என்ன செய்வோம்? என்னடா இது, மருமக வந்து என் பொண்ணை பார்த்து ஷைத்தான் சொல்லிட்டு போயிட்டான், இதுக்கு போய் பஞ்சாயத்து பண்றதா? 2 பேரையும் வெட்டி விடு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து ஒன்று வருதுக்கா ஒரிஜினல் கமிட்டிக்கு. என்னன்னு கேட்டா, கல்யாணம் முடிச்சு 4 மாசம் ஆச்சான். என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா, வீட்டுக்காரு வந்து சந்தோஷமா இருக்கிறாரு, என்ன பார்க்கும் போதெல்லாம் பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது, அதனால எனக்கு வீட்டுக்காரு தேவையில்லை. எப்படி பாருங்க, இதை நாம யோசிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தன்னுடைய மருமகனார் அழியை தேடி சென்றார். நம்ம மாமனாரா இருந்தா நம்ம மாமனார் என்ன செய்வார் பாருங்க. வீட்டுல எங்க மகளை மருமகனார் ஷைத்தான் சொல்லிட்டான், இவனை சும்மா விடக்கூடாது. ஒண்ணு மஸ்ஜித் முஹம்மதியா பள்ளிவாசலுக்கு வந்து தலைவரிடத்துல சொல்லி தலைவர் யோசிப்பாரு, என்னடா பண்றது பஞ்சாயத்துக்கு, இப்ப தலைவலியாகுது. சாதாரணமா 2 பேரும் சிரிச்சு விளையாடிட்டாங்க, இதுக்கு போய் பெரிய பஞ்சாயத்து நடக்குது சொல்லி தலைவர் பக்கம் பள்ளியில யோசிப்பார், என்ன பண்ணலாம். 2 பேரும் ஒத்து வர மாட்டேன்றாங்கப்பா. மாமனார மாமியார வந்து வெட்டி விடையான்றாங்க, வேற வழி இல்லை, 2 பேரும் பிரிச்சு விடலான்னு யோசிப்பாங்க. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அணுகுமுறை எப்படி கையாண்டார்கள்? தன்னுடைய மருமகனார் அலியை தேடி சென்றார். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஜன்னத்துல் பகீலே மதீனாவினுடைய மக்காவினுடைய ஜன்னத்துல் பகீலே படுத்துக் கொண்டிருக்கின்றார். கையை பிடிச்சாரு, அஸ்ஸலாமு அலைக யா அபூ துராப். மண்ணுதான் அப்படிப்பார், அவருக்கு மண்ணின் தந்தையின் பேரு. கையை பிடிச்சு வாங்க, கையை மருமகனுடைய கையை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து அஸ்ஸலாமு அலைக யா பாத்திமா, தாங்க வீட்டுக்கு கணவரும் நானும் வரலாமான்னு கேட்டாரு. சலாம் சொல்லிட்டு தான் வந்தாங்க.
சலாம் சொல்றது என்பது இந்த சுன்னத்து. வீட்டுக்கு போகும்போது வரலான்னு சொல்லி உள்ள போனாங்க. பாத்திமா தாங்க கணவரிடத்துல தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சுக்கணும்னு சொல்லு. அதே பிறகு மருமகன் சொல்லுவார். இப்ப நான் மறந்தா நான் சொல்லுவோம், என் மருமகன் தான் மன்னிப்பு கேட்கிறோம், என் மகள்லாம் மன்னிப்பு கேட்காது, அவன் தான் ஷைத்தான் சொன்னான். இது பஞ்சாயத்து வைக்கணும் பள்ளியில. அப்படி இல்லை நேரா ஸ்டேஷனுக்கு போனோம், 4 தெருவில் அசிங்கப்படுத்தணும்னு நினைப்போம். ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை எப்படி இருந்து கேட்டால், பாத்திமா நீ மன்னிப்பு கேளுன்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். கேட்டவுடன் அதே அலி கர்ரமல்லாஹு அன்ஹு அவர்கள், பாத்திமா நான் தெரியாம உங்க இடத்துல பேசினேன் மன்னிச்சுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாத்திமா நான் உங்களிடத்துல சொல்லுகின்றேன், கணவன் மனைவிக்கு யாரும் பொருத்தம் இல்லையோ அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று மதீனாவிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய பிரச்சனை சஹாபாக்களுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு தெரியாது, தெருவில் உள்ளவங்களுக்கு தெரியாது. 4 சோத்துக்கு முதல்ல புரிஞ்சா இல்லையாங்க? முடிஞ்சு இல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டுல இப்படி நடந்தா அந்த மாதிரி முடியுமா? இந்த அணுகுமுறையை நாமளும் கொண்டு வரணும். தாய்மார்களே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், அதிகமான பெண்கள் தான் நீங்கள் சர்வசாதாரணமான முறையிலே நீங்கள் சொல்லி விடுகின்றீர்கள். தாய்மார்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அணுகுமுறையை கையாண்டால் எந்த ஒரு பெண்ணும் விவகாரத்தாவாது, எந்த ஒரு கணவனும் இன்னைக்கு பிரிய மாட்டார்கள். இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை இல்லை. இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியை நற்குணத்தின் மீது படைத்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். நறுக்குறா என்ன அர்த்தம்? இது மாதிரிதான் அணுகுமுறையான குணங்களை ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டுறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நாம எப்படி வாழ்ந்து சிந்திக்கிறோமா இல்லையா? யோசிக்கிறோமா இல்லையா? யாரும் யோசிக்கிறது இல்லையே. இன்னொரு அணுகுமுறை கூட இருக்குது. ஒரு தடவை ஐஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு நாயகம் வர்றாங்க. வந்த உடனே வீட்டு வாசல்ல உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்த உடனே ஐஷா அம்மா வெளியே ஓடி வர்றாங்க. என்ன நாயகமே, என்ன வீட்டு வாசலுக்கு வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வீட்டுக்கார அம்மா கூட, பெண்கள்லாம் தப்பா, வீட்டுக்கார அம்மா கூட வீட்டுக்கார வெளியே உள்ள வந்துட்டு போனா கூட கேட்க மாட்டோம். ஏன்னு கேட்டா பெரிய தொல்லை, இதை எடு அதை எடு, அஜர்த்து பயான் பண்ணாரு, அஜர்த்து பயான கேட்டு வந்து வெளியே சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, இப்படி சொல்லுவா. உடனே ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். நாயகமே நீங்கள் ஏன் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டு வெளியே சென்று கேட்டார். நாயகம் சொன்னார், ஐஷா நான் வீட்டு வாசலுக்கு வந்தேன், உள்ள வரும்போது ஒரு திரை இருந்தது, அந்த திரையை பார்த்தேன், ஆனா வெளியே வந்துட்டேன். எந்த அணுகுமுறை பாருங்க, திரையை பார்க்கணும் சொன்னாங்க, அந்த திரையை எடுன்னு சொல்ல, திரையில இது இருக்குதுன்னு சொல்ல, திரையை பார்த்த வெளியே வந்துட்டேன்டாங்க. உடனே ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய யோசித்து புரிந்து கொண்டு அந்த திரையை கழட்டி சுருட்டி அடுப்புற வைத்து எரித்தார். என்ன இருந்தது திரையிலே? உருவப்படங்கள் இருந்தது. எந்த வீட்டுல உருவப்படங்கள் இருக்கின்றதோ அங்கு ரஹ்மத்துடைய மலாயிகத்தும் வர மாட்டார்கள், அங்கு வரக்கத்து ஏற்படாது என்று பெருமானார் சொல்லி இருக்கின்றார்களே, அந்த திரையை அங்க இருந்தது உருவப்படங்கள். இப்ப நாமெல்லாம் போய் வீட்டுல பெண்களும் வந்திருக்கிறாங்க, நம்ம எல்லாம் வீட்டுல பயான் கேட்டு போய் உங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட போய், ஏமா அதற்கு பயான் பண்ணாங்கம்மா, ரசூலுல்லாஹ் இந்த அணுகுமுறையை தான் கண்டிருக்கிறாங்க, நீ பாவம் கஷ்டப்பட்டு ஜெயச்சந்திராவிலையும் அல்லது சரவணாவில போய் பார்த்து ஒரு ஸ்கிரீன் வாங்கிட்டு வந்த, அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா திடீர்னு தளபதி மு.க. ஸ்டாலின் போட்டோ வச்சிருக்கிற, பார்த்தா நடிகருடைய போட்டோ இருக்கிற, அஜர்த்து சொல்லிட்டாங்க அது மலக்குமாரெல்லாம் வரமாட்டாங்க, இங்க பறக்கத்தே இல்லாம இருக்குதுமா, இன்னும் பறக்கத்து குறைய போதுன்னு சொன்னா உங்க வீட்டுக்கார அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அஜரத்துக்கு தான் வேலை வெட்டி இல்லையா அவருக்கு, உனக்கு கூட வேலை வெட்டி இல்ல, நான் பார்த்து ஸ்கிரீன் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த 5000 ரூபாய் காசு என்ன ஆகுறது? நம்ம வீட்டுக்கார அம்மா இடத்திலே ஈமானிலே பலகீனமாக இருக்கின்றது. நபியினுடைய மனைவி ஐஷா இடத்திலே ஈமானிலே பலகீனம் இல்லை, அது லட்சம் அல்ல, அது கோடி அல்ல, நபியினுடைய வாழ்க்கை காட்டவர் என்று சொன்னார்களே, அந்த ஐஷா தான் மறுமை நாளிலே சொர்க்கவாதியாக இருப்பார். நம்மளுடைய ஐஷாக்கள், நம்மளுடைய பாத்திமாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் சிந்திக்கின்றார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனை வீட்டுகளிலே இன்றைக்கு உருவப்படங்கள் நினைவு சின்னமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள்.
தாய்மார்களே, உங்களுடைய, நான் பொதுவாக சொல்கின்றேன், இந்த வந்த நாள் உங்களுடைய அத்தம்மா உங்களுடைய யாராவது மரணித்தாலும் கூட அதை உள்ளத்தால் நினைங்கள், உருவ படமாக நினைத்து மாட்டி வைக்காதீர்கள். அந்த இடத்திலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எந்த வீட்டுல உருவ படங்கள் இருக்கின்றதோ அங்கு ரஹ்மத்தினுடைய மலாய்க்கத்துகள் வரமாட்டார்கள், அங்கு பரக்கத்து கிடைக்காது, அங்கு அமைதி கிடைக்காது என்று பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால், அந்த அணுகுமுறைகளை பின்பற்றினால், இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பரக்கத்துகளும் ஏற்படும். இப்படியெல்லாம் அணுகுமுறையை ரசூலுல்லாஹ் கையாண்டாங்க. அதே போல ஒரு தடவை அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க. அத்தா, காலையில இருந்து இரவு வரல வேலையா செய்யறத்தா, எனக்கு கை கால்லாம் வலிக்குது, என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. கை கால்லாம் வலிக்குது, நான் வேலை செய்யறேன், என்னாச்சு இப்படி பண்றதுலாம் இதெல்லாம் பேசல, என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேலை செய்யறதுன்னா அந்த காலத்துல மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, வாஷ் பேஷன் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை. இப்போ திறந்த உடனே வாஷ் பேஷன் தண்ணி நம்ம வீட்டுக்கார அம்மாக்கு. அதே போல இந்த பக்கம் தேங்காவை போட்டா மிக்சியில அரைச்சிருது, மாவை போட்டா கிரைண்டர்ல அரைச்சிருது. பாத்திமாவுடைய காலத்திலே மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, வாஷ் பேஷன் இல்லை, துணி துவைக்கிறத கையில தான் துவைக்கணும், மாவு அரைக்கிறா கல்லுல அரைக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறேன்னா அமீல அரைக்கணும். எல்லாமே அவர்கள் வேலை செஞ்சு கை கால்லாம் வலி ஏற்படுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அத்தா கை கால்லாம் வலிக்குது, நான் என்ன பண்றது என்று சொன்னாங்க. சொன்னும் போது ரசூலுல்லாஹ் அந்த பாத்திமாவுடைய அணுகுமுறைக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க, பாத்திமா நீ ரொம்ப கஷ்டப்படாதமா, தூங்குறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிட்டு கையில தடவி மேல தடவிக்குமா எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. நம்ம பாத்திமாக்கள் இடத்துல போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். கோட்டக்கரையில உள்ளவங்க எல்லாம் எல்லா தங்கமான பெண்மணிகள் நினைக்கிறேன். ஆனா நம்ம பாத்திமாக்கள் சில பேர் இருக்கிறாங்க, நாங்க தூங்குறதே 1 மணிக்கு, நாங்க சீரியல்லாம் பார்த்துட்டு 1 மணிக்கு தூங்குறதே 1 மணிக்கு. ஹஜ்ரத் இதை வேற சொன்னா எங்க ஹஜ்ரத் அமல் செய்யறது? அந்த பாத்திமா தான் ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையை பின்பற்றினாங்க. அவங்க எல்லாம் பெரிய ஒலிவுள்ளாக்கள். நாங்க எப்படி ஹஜ்ரத் செய்யறது? நாங்க தூங்குறதே 1 மணிக்கு, எல்லாம் சீரியல்லாம் பார்த்துட்டு, ஒரு காலகட்டத்தில் ரிமோட்டை தட்டா தான் சீரியல் வரும். இப்ப அப்படி இல்லை, செல்போன்லயே பார்த்துக்கிறாங்க, பேஷன் ஆகி போச்சு. படுத்த படுக்கையிலேயே பார்த்துட்டு வாங்க சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது, சுகுக்கு வாங்க சொன்னாலும் தெரியல, மகரிபுக்கு வாங்க சொன்னாலும் தெரியல, வீட்டுக்காரர் வந்தாலும் தெரியல. இப்படி ஒரு காலகட்டங்கள்லாம் மாட்டி போச்சு. நாங்க அந்த அணுகுமுறையெல்லாம் செய்ய முடியாது அது சொல்லுவாங்க தாய்மார்களே. ஆனா இந்த கோட்டக்கரையினுடைய தாய்மார்கள் எல்லாம் எல்லாம் அமல் செய்யக்கூடியவர்கள், எல்லாம் கேட்டு அமல் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் அப்படி இருக்க மாட்டார் என்று தான் நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதே போல நம்ம பாத்திமா ரலியல்லாஹுடைய அணுகுமுறையின் பிரகாரம் வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சீரும் சிறப்பமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அருமை சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய அணுகுமுறைகளை, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி மரணித்தார்களோ அப்படிப்பட்ட அணுகுமுறைகள் நம்ம இடத்தில் வந்தால் சுப்ஹானல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பான். இன்னைக்கு பிரகாசம் இல்லாத காரணம் என்ன காரணம்? குடும்பத்துல எங்க பார்த்தாலும் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை. என்ன காரணம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை நம்ம இடத்துல இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மாற்றார்களிடத்திலே அணுகுமுறையோடு வாழ்ந்து காட்டினார், சமத்துவத்தோடு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஒரு மாற்றார்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் அணுகுமுறையோடு வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு நான் ரெட்டிங்ஸ்ல காலையில சுதந்திர தின விழாவுக்கு போகும்போது கூட சொன்னேன், அன்னை காந்தியடிகள் சொன்னார்கள், உலகத்திலே உண்மையான ஒரு நபர் ஆட்சி என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வரும் என்று சொன்னார். அந்த காந்தி கூட இஸ்லாமிய சமுதாயத்திலே உமரை பற்றி சொல்லியிருக்கின்றார். மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு அறிஞர் அவர்கள் 100 பேர்
பேர்களை கொண்டு வந்திருக்கின்றார். 100 பேர்களிலே உலகத்திலே ஒரு அற்புதமான மனிதர் 100 தலைவர்களுடைய பேரை கொண்டு வந்திருக்கின்றார். அதில் அவர்கள் முதலாவதாக கொண்டு வந்த பேர், உலகத்தில் அற்புதமான ஒரு தலைவர் யாருன்னு சொன்னால் அணுகுமுறை உள்ள தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் சொன்னால், அந்த மைக்கேல் ஹார்ட் மாற்றார்கள் கூட இன்னைக்கு சிந்திக்கின்றார்கள். உண்மையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று. நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றோம், இஸ்லாத்தினுடைய பெயரை தாங்கி இருக்கின்றோம். நம்மளிடத்திலே அணுகுமுறைகள் இல்லை, நம்மளிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை இல்லை. ரசூலுல்லாஹ் அணுகுமுறையின் காரணமாக, எல்லா விஷயத்திலேயும் தன்னுடைய அணுகுமுறையின் காரணமாக வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனா, ரசூலுல்லாஹ் ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க. வந்த உடனே போருக்கு போயிட்டு வர்ற வழியில தண்ணி இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படி போய் பாருங்க யாராவது வர்றாங்கன்னு. ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்துச்சு. அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு. அந்த மூதாட்டி சொல்லிச்சு, இருக்கிறதே 2 குடம், இதை போய் என்ன தர்றது? ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்கன்னு சொன்ன மூதாட்டி வந்துருச்சு. ஒசு செய்வதற்கு தண்ணி இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, தொழுவதற்கு தண்ணி இல்லை. உடனே அந்த பெண்மணி வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 குடம் தண்ணியை தூக்கி அலிரத்திலே கீழே வைத்தார்கள், வைத்தார்கள். எல்லாமே ஒது பண்ணாங்க. சஹாபாக்களும் குளித்தாங்க, எல்லாரும் தொழுந்தாங்க, மிருகங்களும் பிடிக்கப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அலியை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த தண்ணியை தூக்கி மேல ஒட்டகத்துல வையுண்டாங்க. ஒட்டகத்துல வச்ச உடனே அந்த சகோதரி, அந்த மாற்று மத சகோதரி பார்த்துச்சு, எப்படி தண்ணியே காலியாவலையே. ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை பாருங்கள், தண்ணியே காலியாவலையே, அப்படியே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கராமத், ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை. அவர்கள் திட்டவும் இல்லை, ஏசவும் இல்லை. இப்படிப்பட்ட அணுகுமுறையின் பிரகாரம் மாற்றார்களுடைய அணுகுமுறையோடு வாழ்ந்து காட்டினார். இன்னும் சொல்ல போனால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக போகும்போது ஒரு வயதான மூதாட்டி, யார் ரசூலுல்லாஹ்னு தெரியாது, இங்க வாப்பான்னு கூப்பிட்டு மதீனாவுல நபிகள் நாயகன் ஒரு முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் மார்க்கத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஊரை விட்டு போறேன். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒண்ணுமே சொல்லு, அந்த மூதாட்டியை கையில பிடிச்சிட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்னு காட்டல, போய் அந்த காலத்துல ஒட்டகத்தொடையில ஏற்றினாங்க. ஏத்துற உடனே அந்த மூதாட்டி கேடுச்சு, ஏதாவது கிரயம் வேணுமான்னு கேடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த கிரயம் வேணாம், நீ யாருப்பான்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல மூதாட்டி கேக்குது, நீ எந்த நபி மதீனாவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தாங்க அந்த நபி நான் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த இடத்துல கையை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை இன்றைக்கு மறக்க முடியாது. நாமெல்லாம் எப்படி இன்றைக்கு அணுகுமுறைகள் இருக்கிறோம் பாருங்க. நாம் இவ்வளவு அணுகுமுறையோடு வாழ்ந்தா, அணுகுமுறையோடு இருந்தா எல்லா காரியங்களும் வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவேற்றலாம். நம்ம இடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மாற்றார்களிடத்தில் அணுகுமுறையோடு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். தங்களுடைய சகோதரத்தில் அணுகுமுறையோடு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். தன்னுடைய மனைவிடத்தில் அணுகுமுறையோடு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். தன்னுடைய தொழிலாளரிடத்தில் அணுகுமுறையோடு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அவர் அதனால தான் ஒரு முன்மாதிரியான நபியாக உலகத்திலே நம்மளுக்கு அல்லாஹ் அந்த நபியை அனுப்பி தந்திருக்கின்றான். நபி சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சு ஆரம்பத்திலே ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. திருமணத்துல எல்லா கல்யாணத்துல இந்த சமூகத்தை சொல்லுவாங்க, நடக்கும் போது ஐஷா ரலியல்லாஹு அப்படி முந்திட்டாங்க, ரசூலுல்லாஹ் பிந்திட்டாங்க. பிந்தின உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஐஷா பிந்திட்டாங்க, எப்படி பிந்துவாங்க? எனக்கு முன்னாடி கோபம் பல்ல, திட்டில, எந்த அணுகுமுறையை கையாண்டார்கள்? ஐஷா அவர்கள் என்னுடைய மனைவி முந்தி விட்டார், சுப்ஹானல்லாஹ், அடுத்த பந்தயத்திலே நான் முந்துவேன் என்று சொன்னார்கள். இந்த முறையை கையாண்டார்கள், அவருடைய வாழ்க்கையிலே சிறப்பாக ஆச்சு. இன்னைக்கு நாமும் இந்த மாதிரி தன்னுடைய கணவன் மனைவிக்கு மத்தியில விட்டு கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையோடு வாழ்ந்தா எந்த குடும்பத்திலையும் இன்றைக்கு தலாக் ஏற்படாது, விவாகரத்து ஏற்படாது, குலா ஏற்படாது.
ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டி உலகத்துல மரணித்தார்களே. 63 ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கின்றார்கள். வாழ்ந்து பலவிதமான சாதனைகளையும் பலவிதமான துன்பங்களையும் அனுபவித்து உலகத்தை விட்டு மரணித்திருக்கின்றார். சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அணுகுமுறையை உங்களுடைய மனைவி மக்களிடத்துல வர வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளிடத்துல வரணும். இந்த பிள்ளைகளுடைய காலகட்டம் அந்த தலைப்பு எனக்கு இல்லை, இருந்தாலும் உங்க இடத்துல நான் பணிவான சொல்றேன். இன்றைய காலகட்டத்திலே வாலிபர்களுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அணுகுமுறையை வாலிபர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அணுகுமுறை வாலிபர்களிடத்திலே இல்லை. வாலிபர்களிடத்திலே இன்றைக்கு அதிகமான முறையிலே தவறான வழிகளிலே வாலிப பெண்களும் அப்படித்தான் இருக்கின்றார், வாலிப ஆண்களும் அப்படித்தான் இருக்கின்றார். தவறான வழிகளிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவரை பாதுகாக்கக்கூடிய கேடையும் ரசூலுல்லாஹ் சொன்னது குர்ஆன், நபியினுடைய வாழ்க்கை. இதைதான் பாதுகாக்க முடியும். லன் தகில்லு மா தமஸ்ஸக்தும் பிகிதாபில்லாஹ் வ சுன்னத்தி ரசூலில்லாஹ். குர்ஆனையும் நபியினுடைய வாழ்க்கையும் பின்பற்றக்கூடிய காலமெல்லாம் அவன் வழி தவற மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வழிமுறையை பின்பற்றினால் நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க, என்னுடைய பிள்ளை வேளாண்மால படிக்குது, என் பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது, லட்சக்கணக்கா செலவு பற்றி படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. என் பிள்ளை மதரசாவுக்கு போய் குர்ஆன் ஓதி ஒழுக்கத்தை கத்துக்கிச்சு, ரசூலுல்லாஹ் எந்த ஒழுக்கத்தை சொன்னார்களோ அந்த ஒழுக்கத்தை கத்துக்கிச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையின் பிரகாரம் வாழ்க்கை நடத்துதுன்னு சொல்லி யாராவது சொல்றாங்களா? குறைந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. அதிகமான மக்கள் என் புள்ள இங்க படிக்குது அங்க படிக்குதுன்னு சொல்றாங்க. படிக்க வைங்க, படிக்க வேணான்னு சொல்ல. உங்க பிள்ளையை டாக்டர் ஆக்குங்கள், உங்கள் பிள்ளையை இன்ஜினியர் ஆக்குங்கள், உங்கள் பிள்ளையை IAS ஆக்குங்கள். குர்ஆன் இல்லாமல் நபியினுடைய வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் ஆக்கிவிட்டால் பின்னால் நபி சொன்ன எந்த அணுகுமுறை இருக்கின்றதோ அந்த அணுகுமுறைக்கு மாற்றமாக நீங்கள் நடந்தால் அந்த பிள்ளை உங்களுக்கு பிள்ளையாக இருக்காது. எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு வெளியிலே கலிமாவை விட்டு வெளியே செல்கின்றது. எத்தனை பெண் பிள்ளைகள் பரதா பரதா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க? பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு அருகாமையில ரசூலுல்லாஹ் அபூபக்கர் நிற்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனாங்க. பாத்திமா, உங்க வீட்டுக்கு யாரும் வந்தான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே பாத்திமா சொன்னாங்க, அத்தா, நீங்க எனக்கு சில விஷயங்கள் அணுகுமுறையோடு சொல்லி தந்திருக்கீங்க. அந்த விஷயத்தை பின்பற்றி நான் பாத்திமா தான் உள்ள வந்தேன். என்ன அணுகுமுறைமா? நீ வெளியே போகும்போது பரதா அணிஞ்சிட்டு போனோம், புர்கா போட்டு போனோம், வயதான மூதாட்டிகள் போல் நடந்து போனோம், அந்நிய ஆண்கள் பார்த்தா ஒழுங்க வேண்டும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த பாத்திமா தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இல்லம்மா, அதே போல தெரியலையே, வயதான மூதாட்டி போல தெரிஞ்சே, நீங்க சொல்லி தந்த அணுகுமுறை தான் நான் செய்கின்றேன் என்று பாத்திமா சொன்னார்களே. நம்ம பாத்திமாக்கள் இடத்துல அப்படி இருக்கின்றதா? நம்ம பாத்திமாக்கள் இடத்துல அப்படி இருக்கின்றதா? நம்ம வயதுக்கு வந்த பெண்கள் இடத்துல கூட அப்படி இல்லை. பேஷனாக புர்கா போடுகின்றார்கள், செல்போனை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். மாற்றாவிடத்தில் தொடர்பாகி எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு வெளியே சென்று இன்றைக்கு காப்பீர்களாக கலிமாவை விட்டு வெளியேறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் காப்பாற்றணும். பொன்னேரி தாலுகா ஆபீஸ்ல போய் நீங்க போனீங்கன்னா ஒரு ரிஸ்டே ஒட்டிருக்கோம், பாத்திமா ஒரு சாமி, இப்படி எல்லாம் ஒட்டிருக்குது. ரொம்ப கவலையா இருக்குது. நம்ம இடத்துல இந்த அணுகுமுறைகள் இல்லை. பெண்களிடத்திலே தர்பியத் இல்லை, ஆண்களிடத்திலே தர்பியத் இல்லை, ஒழுக்கங்கள் இல்லை. உலகத்திலே எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் மௌத்துக்கு பிறகு வருவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வார்த்தை அணுகுமுறையாக சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸத்தின். ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டா எதுவுமே வராது. என்ன வராதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன அணுகுமுறைகள், உங்களுடைய சொத்து பத்துகள் வராது, உங்களுடைய நகை பணங்கள் வராது, வீடுகள் வராது, பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடம் வருவார்கள், எதுவுமே வராது. யாராவது ஒருத்தர் மௌத்தா போகும்போது, எனக்கு ஒரு 500 ஏக்கரா நிலம் இருக்குது, அந்த பத்திரத்தை அப்படியே வச்சு சந்துக்கு பெட்டியில் அடுக்குவோமா? ஒரு பெண்மணி சொல்றாங்க,
எனக்கு ஒரு 500 சவர நகை இருக்குது, அந்த நகையை அப்படியே வச்சு சந்துக்கு பெட்டியில அடுக்கிடுங்க, நான் அவங்க பாத்துக்கிறேன் கபூர்ல அப்படின்னு சொன்னா அடுக்குவோமா? யார் அடுக்க மாட்டோம். அந்த நகைகள் வராது, பணங்கள் வராது, பிள்ளைகள் கூட பள்ளிவர்களால் வருவார்கள். ஆனா பெருமானார் சொன்னது இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸத்தின். 3 விஷயங்கள் மட்டும் தான் வரணும் சொன்னாங்க. ஒண்ணு சதக்கத்துன் ஜாரியா, உங்க கடையை தேடி உங்க வீட்டை தேடி வந்தா எந்த ஏழை வந்தாலும் இல்லைன்னு சொல்லாதுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையின் பிரகாரம் 1 ரூபாயை கொடுத்துருங்க. அந்த சதக்காத்தால் மௌத்துக்கு பிறகு உங்களுடைய மன்னர்கள் நின்று கொண்டு போராட்டம் செய்யும், இவர்களை மன்னர்களுடைய வேதனை நீக்கி என்று சொன்னோம். இரண்டாவதாக சொன்னார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு புரோஜனமான கல்வி, குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நபியுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள். குர்ஆனை மறுக்கடித்து விடாதீர்கள். நபியுடைய வாழ்க்கையை மறுக்கடித்து விட்டால் அந்த பிள்ளைகள் கேவலமான பிள்ளைகளாக மாறிடும். அந்த குர்ஆன் அந்த நபியுடைய வாழ்க்கை தான் மௌத்துக்கு பிறகு கொண்டு சேரும். இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் மாத்திரம் ஜனாசா வந்துட்டா பள்ளியினுடைய இமாமோ தலைவரோ ஏன்பா அந்த அம்மாவுடைய ஜனாதா வந்துக்குதுப்பா, அவங்க பையனை கூடுன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு போனா அம்மாவுடைய ஜனாதா வந்திருக்குது, பையனை கூடுன்னு சொல்றாங்க. பையன் சொல்றாரு, நான் சுத்தம் இல்லாம வெளியே நிற்கிறேன், நான் தண்ணி போட்டு நிற்கிறேன், நான் எங்க உள்ள வர்றேன். தன்னுடைய தாயினுடைய ஜனாசாவை பெருமானார் சொன்னார்கள், அணுகுமுறையோடு சொன்னார்கள், தாயினுடைய ஜனாசாவை பிள்ளை தொழுக வைக்க வேண்டும். பிள்ளை கூட இன்னைக்கு தொழுக வைப்பதற்கு தகுதி இல்லாமல் போதையிலும் கஞ்சாவிலும் இருக்கின்றது. இதை யார் பாதுகாப்பது? எதை கொண்டு பாதுகாக்க முடியும்? அந்த பிள்ளைக்கு நாம் குர்ஆனை சொல்லித் தரவில்லை, நபியுடைய வாழ்க்கையை சொல்லித் தரவில்லை. சொல்லிக் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளை ஜனாசாவை தொழுக முடிக்க விட்டாலும் தொழுகையாக இருக்கும். அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், புரோஜனமான கல்வி இந்த குர்ஆன், இந்த நபியுடைய வாழ்க்கை தான் மௌத்துக்கு வந்து காப்பாற்றும். மூன்றாவது சொன்னார்கள் வலதுன் சாலிஹன் யதஉலஹு, உங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, மார்க்கப்பற்றுடைய பிள்ளைகளாக, ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் நெளிவு சொல்லியோடோ அவர்கள் நெளிவு சொல்லியோடு தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அணுகுமுறையோடு வளர்த்தார்களோ அப்படி வளர்க்கிறோம். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மிம்பர் படியில ஜும்மாவுடைய பிரசங்கம் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை ஹசன் ரலியல்லாஹு பெரிய ஜுப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பா போட்டு உள்ள வர்றாங்க. வந்தவங்க ரசூலுல்லாஹ் குத்பா ஓதிட்டு இருக்கும்போது மூடி வச்சுட்டு போய் ஜுப்பாவை கழுத்தி ஒரு சஹாபி இருக்கிற வீட்டுல விட்டுருவான்னு சஹாபாக்கெல்லாம் பார்த்தாங்க. நம்ம பள்ளியில இமாமு குத்பா ஓதிட்டு திடீர்னு போனா என்ன சொல்லுவாங்க, என்னையா அந்த அளவுக்கு என்ன ஆச்சு அவருக்கு, நல்லா தானே அந்த திடீர்னு இப்படி எல்லாம் பேசுவோம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அமிச்சிட்டு திரும்பி குத்பா ஓதுனாங்க. முடிஞ்சவர் சஹாபாக்கள் கேட்டாங்க, அருமை நாயகமே தாங்க ஏன் திடீர்னு போனேன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அணுகுமுறையோடு சொன்னார்கள், அருமை சஹாபாக்களே, என்னுடைய பேரன் பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய பெரிய ஜுப்பாவை போட்டுட்டு வந்துருச்சு. நாளைக்கு ஜும்மா தொழுகைக்கு வந்து பெரிய ஜுப்பாவை போட்டு தடுக்கி கீழே விழுந்துன்னு சொன்னா அடிபட்டா அப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் பேரன் பிள்ளைய கூட ஒழுங்கா வளர்க்க தெரியலையா, அணுகுமுறையோட இப்படித்தான் வளர்க்கணும், இந்த ஜுப்பா தான் போடணும்னு சொல்லி தரல, ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கிட்டு போயிட்டு புள்ளன்னு சொல்லுவாங்க. ஒரு குழப்பத்தை உருவாகுவதை விட, கொத்துபா ஓதுவதை விட ஒரு குழப்பத்தை திறப்பது, பிள்ளையினுடைய குழப்பத்தை திறப்பது சிறந்தது என்று தன்னுடைய ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அப்படிப்பட்ட தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே நாம் இருக்க வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் அணுகுமுறையோடு வாழ்த்தார்களோ அப்படிப்பட்ட வளர்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் தங்களுடைய பெண்களிடத்திலே அணுகுமுறையோடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைக்க வேண்டும். மாற்றார்களிடத்திலே ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் அணுகுமுறையோடு தன்னுடைய கையாண்டார்களோ, எத்தனை மாற்றார்களை அணுகுமுறையோடு கையாண்டு இஸ்லாத்திலே கொண்டு வந்தார்களோ அப்படி
அப்படிப்பட்ட அணுகுமுறையோடு கையாண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்கம் வெற்றி அடையும். தங்களுடைய வேலைக்காரர்களை தொழிலாளிகள் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலைக்காரர்களை எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் அணுகுமுறையோடு அவர்கள் தொழிலாளர்களுக்கு தங்களுடைய வேலைகளை சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட அணுகுமுறையோடு நாம் செஞ்சால் சுப்ஹானல்லாஹ் நம்மளுடைய தொழிலாளர்களுடைய எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக்கி விடுவான். அருமை சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஹஜ்ரத் வந்தாங்க, பயான் பண்ணோம், கேட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படியே விட்டுட்டு போயெல்லாம் நினைக்காதங்க. தாய்மார்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க, உங்களிடத்துல கடைசியாக எவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். ரெண்டே விஷயம் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற நடைமுறைகள். 2 விஷயம். ஒண்ணு, அதிகமான முறையில கணவன் மனைவிக்கு மத்தியில அணுகுமுறை இல்லை, உடனே தலாக் குரா. சிரிச்சாலும் தப்பு, உம்முன்னு இருந்தாலும் தப்பு. இது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடி இருக்குது எந்த முகல்லாலையும். அதே போல 2வதாக பிள்ளைகள், பெண் பிள்ளை ஆண் பிள்ளை. இந்த பிள்ளைகளிடத்துல செல்போனை வாங்கி கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறைக்கு மாற்றமாக செல்லமா வளர்க்கிறோம். பெண் பிள்ளை இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருக்கு. ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையை கூட்டிட்டு வந்துருக்கு. கூட்டிட்டு வந்த பிறகு முஸ்லிமாக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கோம். அது நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியல. இஸ்லாத்துல அவங்க தான் சொல்றோம். தயவு செய்து சொல்ற தாய்மார்களே, நீங்க தான் வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க தான் உள்துறை அமைச்சர். உங்க வீட்டுக்காரெல்லாம் வெளித்துறையில வேலை செய்யறாரு. நீங்க தான் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் குர்ஆனை கொடுத்து நபியினுடைய வாழ்க்கையை கொடுத்து நீங்கள் பாதுகாத்தால் தான் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்காவிட்டால் நீங்கள் தனை குளிய வேண்டிய எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு ரோட்ல நடுத்தரல நிக்குது. அப்படிப்பட்ட சமுதாயமாக நீங்கள் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறைகளை நீங்கள் வாழ்க்கைகளை பின்பற்றி நீங்கள் இன்னும் சொல்ல போனால் தாலீம் கிதாபுல சஹாபி பெண்மணிகளுடைய வரலாறு இருக்குது. அதை டெய்லி வீட்டில் உட்கார்ந்து படிங்க. எப்படி சஹாபி பெண்கள் எந்த அணுகுமுறையில வாழ்ந்தாங்க, நபியுடைய பெண்மணிகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அதை படிங்க. இல்லைன்னா ஹயாத்து சஹாபா என்ற ஒரு கிதாப் இருக்குது, அதுல தமிழ்ல வந்திருக்குது, பெண்களுடைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் கூட்டாக உங்கள் வயதுக்கு வந்த பெண்களிடத்துல உட்கார வச்சு படிச்சா அவளுடைய ஈமான் பாத்திமா ரலியல்லாஹுடைய ஈமானை போல, ஐஷா ரலியல்லாஹுடைய ஈமானை போல உறுதியாக அமையும். வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ அதை முழுமையாக அமல் செய்து நீங்களும் நானும் இன்ஷா அல்லாஹ் நாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே நாம் ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையோடு நாம் வாழ்ந்து அணுகுமுறையோடு மரணிக்கக்கூடிய நற்பாக்கியம் தந்து கலிமாவோடு நாம் எல்லாம் அமல் செய்து கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கும் போதோ நபிகள் நாயகம் சொன்னார்களே, கலிமாவோடு மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கும் தந்தருவானாக கேட்டு மேன்மேலும் இந்த கோட்டக்கரையில் உள்ள மஸ்ஜிதே முஹம்மதியாவுடைய நிர்வாகிகள் இதற்காக வேண்டி முழு மூச்சு எடுத்து வல்ல ரஹ்மானே இந்த பயானை வைத்திருக்கின்றார்கள். இந்த பயானை கேட்கக்கூடிய எங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பெண்களுக்கும் யா அல்லாஹ் மேன்மேலும் ஹிதாயத்தை தந்து நேர் வழியை தந்து அவர் குடும்பங்களிலே பரக்கத்தை தந்து எல்லா நோய்களை விட்டும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டு எல்லா நோய்களை விட்டும் உலகத்திலே கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் என்றெல்லாம் இன்று சுத்திக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ், அந்த எல்லா நோய்களை விட்டும் இந்த கோட்டக்கரையினுடைய மஸ்ஜிதே முஹம்மதியாவுடைய பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த ஊர் மக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா பரக்கத்தை தந்து வியாபாரத்துல பரக்கத்தையும் குடும்பத்துல பரக்கத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தை வல்ல ரஹ்மானே நீ தந்தருள்வாக யா அல்லாஹ். ரப்பே, எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கு சுகர், பிரஷர் என்று பாதிக்கப்பட்டு நோயால் அன்றாட பாதிக்கப்படுகின்றார்கள். ரப்பே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை பத்ர் சஹாபாக்களுடைய பரக்கத்தை கொண்டு இந்த மக்களுக்கு நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யா அல்லாஹ் ஷிஃபாவாக்கி தருவாக யா அல்லாஹ். ரப்பே ஈமானே, இங்க எத்தனையோ கபர்கள் இருக்கின்றது யா அல்லாஹ், கரையேறாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கபர்களுக்கெல்லாம் ஒரு சாலிஹான கணவனை கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய வசதி வாய்ப்பை தருவாங்க யா அல்லாஹ். எத்தனையோ பேர்கள் எங்கள் முஹல்லாக்களிலே திருமணம் முடித்து கூட குழந்தை இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த சகோதரர்களுக்கு யா அல்லாஹ் ஒரு அழகான ஒரு குழந்தை பாக்கியத்தை ரப்பே நீ தருவாக யா அல்லாஹ். ரப்பே, எந்த நபியை பற்றி நினைக்கின்றோமோ நாங்கள் அதிகமாக நபியின் மீது ஸலவாத்தை ஓதி கனவுலையும் நெடுவையும் தரிசிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தருவாக யா அல்லாஹ். ரப்பே ஈமானே,
எந்த நபியை பற்றி நாங்கள் அணுகுமுறையை பற்றி பேசியிருக்கின்றோமோ யா அல்லாஹ் அந்த நபியினுடைய மதீனத்துல் முனவ்வராவிலே யா அல்லாஹ் அந்த ரவுலா ஷரீஃபிலே இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் பள்ளியினுடைய நிர்வாகிகளையும் யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி அந்த மதீனாவுடைய ரவுலா ஷரீஃபிலே நேரடியாக பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று ஸலவாத் சொல்லக்கூடிய நல்வாக்கியத்தை தருவாங்க யா அல்லாஹ். அதே போன்று மக்கத்துல் முகர்ரமாவிலே யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்யவில்லையோ இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி அந்த மக்கத்துல் முகர்ரமாவை பார்க்க வேண்டும். அந்த ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை இந்த பள்ளியினுடைய நிர்வாகி இந்த ஊர் மக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யா அல்லாஹ் நீ தருவாங்க யா அல்லாஹ். இவருடைய கஷ்டங்கள் இவருடைய துன்பங்கள் இவருடைய துயரங்கள் அனைத்தையும் நீக்கி நிம்மதியாக வாழக்கூடிய மக்களாக இந்த மக்களை ஆக்கிடுவாங்க யா அல்லாஹ். ரப்பே நாங்கள் குர்ஆனையும் நபியினுடைய வாழ்க்கையும் பின்பற்றி நடந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சாலிகான பிள்ளைகளாக மார்க்கப்பற்றுடைய பிள்ளைகளாக பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை நீ அமைத்து தந்தருவாங்க யா அல்லாஹ். நாங்கள் ஏதாவது கேட்க விட்டிருந்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய எல்லா விதமான நாட்டங்களையும் நிறைவேற்றி தந்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தின் பொருட்டாலும் பத்ரு சஹாபாக்களுடைய பரக்கத்தின் பொருட்டாலும் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தின் பொருட்டாலும் எங்களுடைய எல்லா விதமான காரியங்களை ஏற்றுக்கொள்வாங்க யா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா ஆகினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি வகினா அஸாபன்னார் வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.